Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 995 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடன் கஷ்டப்பட்டு கைடோ கூட சண்டை போட்டு லேண்ட் ஆஃப் ஆனோங்கிற அவரோட கண்ட்ரியை காப்பாத்தணும்னு எவ்வளவு போராடினாரு. ஆனா கடைசியில அதை ஒரு பெருச்சாளி கிட்ட கொடுத்து கடைசியில அதை மலமுழுங்கி மகாதேவன் கைக்கு போற மாதிரி ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரோச்சி செத்துட்டான். இனி லேண்ட் ஆஃப் ஆனோ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு முடிவே பண்ணிட்டான். ஆக்சுவலா இந்த உலகத்தையே கான்குவர் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஒரு சின்ன தீவுல உட்கார்ந்துகிட்டா பிளான போடுவான். அவனுக்கு தெரியும் சாமுராய்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு லாயலா இருப்பாங்கன்னு. அதுக்காக சண்டைக்கு வரீங்கன்னா தாராளமா வாங்க, என்னைய ஜெயிச்சுட்டு லேண்ட் ஆஃப் எடுத்துக்கங்க. நாங்க இந்த உலகத்துக்கே ஒரு புது ஃபவுண்டேஷன் போட போறோம். இனி எங்களை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வெறித்தனமா சொல்லுவான். புக்கரகுச்சி அப்படியே லுக் விட்டுட்டு சரி எதிர்த்து சண்டை போடுவான்னு பார்த்தா லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க 5000 ஃபோர்ஸும் சரி ஒனிபன்ஷுவும் சரி எல்லாருமே உங்களுக்கு கீழே நாங்க சர்வ் பண்ணுவோம், அதுல எந்த டவுட்டும் இல்லன்னிருவான். ஆட பண்ணாட பயல, இப்படி ஒருத்த மட்டும் சொன்னா பரவாயில்ல, அங்க இருக்க எல்லா சாமுராயும் சொல்லிட்டு அவனுக்காண்டி சவுண்ட் விட்டு கத்திட்டு இருப்பானுங்க. இப்படி பச்சை துரோகியா எல்லாம் மாறிட்டானுலே. இப்ப அதுல ஒரு சில பேர்த்துக்கு ஒரோச்சி செத்து போயிட்டானேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள எரியத்தான் செய்யுது. ஆனா என்ன பண்றது, எதிர்த்து பேச முடியாது. அவங்க மேலிடத்துல யாரெல்லாம் என்னென்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதைத்தான ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுல இடையில நம்மளுக்கு வேற ஒரு சைடு கடுப்புல இருப்பாங்க. என்ன அத்தனை பேரும் இப்படி பச்சோந்தியா மாறிட்டானேன்னு. அதுவும் பைரட்ஸ் கிட்ட போய் உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு நாங்க சாக தயாரா இல்ல, அதனால ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரே சரக்கு பார்ட்டி தான். யோகரோ பார்த்துட்டு செம்மையா கடுப்பாயிருவாரு. ஏன்டா நீங்க எல்லாம் சாமுராயாடா, உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதா, என்ன விட்டுங்க, அவன் வாயில மண்ணள்ளி போட்டு வந்துடுறேன் பாரு. இப்ப சண்டைக்கு போனா இவரை படுக்க போட்டு அவர் வாயில பால் ஊத்திடுவாங்களே. பிக்மாம் பார்த்துட்டு பரவாயில்ல, நீ நல்லா சப்பார்டினேட்ஸ் தான் கைக்குள்ள வச்சிருந்திருக்க, உனக்காண்டி நாய் மாதிரி நல்லா வேலை பார்த்திருக்காங்களே அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சிரிப்பா. இப்ப என்னன்னா ஒரோச்சியும் காலி, அவனுக்கு ஒத்து ஊதிட்டு இருந்த காஞ்சிரோவும் காலி. நல்லா போர்சஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்க, இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு சந்தோஷம். அந்த டைம் நம்ம ஆளுக போர்ஸ் வந்து சும்மா மாசா வந்து நின்னுட்டு இருக்குது. என்னதான் பிஜிஎம் போட்டு வந்து நின்னாலும் ஜெயிச்சிட்டு நின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி எப்படியும் செப்பல்ஸ்ல அடி வாங்க போறாங்க, அதுக்கு முன்னாடியே நின்றலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இங்க பாவம் நமியும் கேரட்டும் வேற படாத பாடுபட்டு இருக்காங்க. ஏன்னா மூஞ்ச வேற பக்கத்துல காமிக்கிறாளா, பதறுது. நமிக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஷினோபு தப்பிச்சிருக்கானா டெஃபினட்டா எங்களாலையும் தப்பிக்க முடியும்னு. அங்க ஷினோபு பாத்தீங்கன்னா மொமனசுகேவை காப்பாத்த யாரு கண்ணிலேயே சிக்காம சருன்னு எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். இப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா அவர் நினைச்சிருந்தா ஒரோச்சிய அசால்ட்டா எப்போ போட்டு தள்ளி இருக்கலாம். ஆனா அவர் ஏன் அதை பண்ணாம கைடோவை காலி பண்ண வந்தாருன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அவனை போட்டு தள்ளலாம் இந்த இடத்துல எதுவுமே மாற போறது இல்லைன்னு. அப்பவே இவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சிருக்காரு பாருங்க. இங்க இவங்க போஸ்ட் கொடுத்து நின்னாங்கல்ல, ஓடன் சாமாவை போட்டு தள்ளலாம், அவனை போட்டு தள்ளி அவன் தலையா தனியா கழட்டி வச்சுட்டு மொமனசுகேவை காப்பாத்தி லேண்ட் ஆஃப் ஆனவையும் காப்பாத்தணும் அப்படின்னு இப்ப கத்திட்டே உள்ள போறானுங்க. பாவம் பயலுக்கு இன்னும் தெரியல அவங்க சாமுராய்ஸே இப்ப அவங்களுக்கு ஆப்பனண்டா திரும்பிட்டாங்கன்னு. அங்க அவனுக்கு சந்தோஷம், இனிமேட்டு லேண்ட் ஆஃப் ஆனோ என்னது, அங்க ஷோகனும் கிடையாது, சாமுராய்ஸும் என்னை எதிர்க்க கிடையாது. அந்த முட்டாள் சிட்டிசன்ஸ் எல்லாரும் கடைசி அவங்களோட ஃபெஸ்டிவலை ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்லா கொண்டாடுங்க, இதுதான் உங்களோட கடைசி நாள் அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ள போற மாதிரியே பேசுவான். எனக்கு தெரிஞ்சு போட்டு தள்ள மாட்டான், ஆனா பயன்படுத்தி அவன் ஃபேக்டரியில வேலை பார்க்க வைப்பான். அதுல மட்டும் எந்த டவுட்டும் இல்ல. அதுக்கப்புறம் மொமனசுகே கிட்ட என்னப்பா கண்ணு, உன்னால ஃபியூச்சரை இமேஜின் பண்ண முடியுதா, எவ்வளவு பயந்தாங்கோலியா இருந்துட்டு நீ எல்லாம் எப்படா குசுக்கி ஓடனுக்கு பையனா பிறந்த அப்படி அப்படின்னு ஒரு பொடிப்பையில மிரட்டிட்டு இருக்கான். அவன் ஒத்த விரலுக்கு தான் அவனோட மொத்த பாடியும் இருக்குது. எவ்வளவு நேரம் அவன் போட்டு தள்ள, இப்ப இவனை போட்டு தள்ளிட்டா பழைய லேண்ட் ஆஃப் ஆனோக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி. இப்ப இவனை பார்க்கும் போதும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கழுத்தோட புடிச்சு என் கேள்விக்கு பதில் சொல்றான்னு கேள்வி கேட்டானே அந்த பொடிப்பைய தான் ஞாபகத்துக்கு வர்றான். அந்த டைம் பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப பயந்துருப்பான். அதனால அம்மா அப்பா என்னைய காப்பாத்துங்கன்னு அழுதுனால சி இவனையா கொல்லணும்னு தூக்கி வீசிட்டு அவன் மாட்டுக்கு வந்துட்டான். ஆனா அந்த டைமும் சூப்பரா பேசியிருப்பான். என்னன்னா அவங்க அப்பா பத்தி தப்பா பேசின உடனே போடா விளக்கண்ண, அவர் ஒரு கிரேட் சாமுராய்டா, நானும் ஒரு நாள் இந்த நாட்டை ஆளுவேன்னு வேற சொல்லியிருப்பான். பேரு கேட்டப்பதான் அழுதுருப்பான். இப்போ தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான். என்னன்னா அவன் வந்து கொசுகி ஓடன் ஃபேமிலி இல்ல, ஓடன் என்னோட அப்பா இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டான்னா இப்பவே அவனை கழட்டி அப்படியே போயிட்டு வான்னு சொல்லி விட்டுருவானாமா. அப்படி மட்டும் அவன் சொல்லிட்டான்னா அது பெருத்த அவமானமாச்சே. இல்ல அவனோட பையன்னு சொன்னீங்கன்னா ஓடன் என்ன அனுபவிச்சானோ அதையே தான் நீயும் அனுபவிக்கணும். என்ன ஓகேவா அவனுக்கு அள்ளு விடுது. கோபின்னு ஐயோ எப்படியாச்சும் மொமனசுகேவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி வேகமா ஓடுவா. இல்ல வேண்டாம் அவளை தடுத்து அமைக்கி புடிச்சிட்டு யோகரோ நான் போறேன், நீங்க எல்லாம் போய் தேவையில்லாம மாட்டிக்காதீங்க, என்னால அது மட்டும் தான் இப்போதைக்கு பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அங்க ஷினோபு பாத்தீங்கன்னா மறைஞ்சு வந்துகிட்டு இருக்கான். இப்ப கைடோவோட மண்ணுல கண்ணை தூவிட்டு கைடோவோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அவனை காப்பாத்தி கொண்டு வரணும். இப்ப அவன் கேட்கறது அவனோட பேர் என்னன்னு. கீழ இருக்கவனுங்க எல்லாம் கத்திட்டு இருப்பானுங்க. சாமா ஐ மீன் கைடோ சாமா, அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் பொய் சொல்லுவான். அவனை உயிரோட விடாதீங்க, அவன் சாகணும்னு சொல்லி
பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. நம்ம ஆளு எல்லாருமே நினைக்கிற விஷயம் என்னன்னா, அவன் பொய் சொன்னாலும் பரவாயில்ல, அவன் உயிரோட இருந்தா போதும், அதனால பொய்யே சொல்லுங்க, உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மொமனோசுகேக்கு அது தெரியாது இல்ல. அவன் அப்படியே தைரியமா பேசுறக்காண்டி நிமிந்து பாப்பான். ஆனா கைடோவை பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள நடுங்குது. பொடிப்பைய எல்லாம் என்ன பண்ணுவான், அதே நேரம் இங்க லூஃபி அந்த பொடிப்பைய யாருன்னு சொல்லி யமட்டோ கிட்ட மேட்டரை சொல்லிடுவான். அதான் ஓடனோட பையன், உசுகி கிளானோட உண்மையான வாரிசு மொமனோசுகேன்னு. அவளால நம்பவே முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓடனோட ரீட்டைனர்ஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு கூட அவளுக்கு தெரியாது. சொன்னவன கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவா. அதே நேரம் அங்க கின்னோட குரூப் வழியில வர்றவனுங்க எல்லாத்தையுமே தாறுமாறா வெட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அங்க அவங்க அடிக்க, இங்க லூஃபி குரூப் ஒரு சைடு அடிக்க, ரெண்டு பக்கமும் சண்டை ஈக்குவலா போகுன்னு வைங்க. இப்போ யமட்டோக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துரும். ஏன்னா அவ சின்ன வயசுல அந்த அகசாயா சாமுராய்ஸ பார்த்திருக்கா. அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சவொன்னா அவ்வளவு ஆனந்தம். சூப்பர், மொமனோசுகே நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வா சட்டு புட்டுன்னு போய் காப்பாத்துவோம், அகசாயா நைனும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை ஏதோ பொம்மையை தூக்கிட்டு ஓடுற மாதிரி அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு ஓடுவா. பின்னாடி கைடோவோட ஆளுங்க யமட்டோ சாமா, அவன் ஸ்டார் ஹேட் பைரட், அவனை விடாதீங்க, புடிங்க, கொல்லுங்க அப்படின்னு கத்திட்டே பின்னாடி ஓடுவானுங்க. அந்த கூறு கட்டவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு. இங்க ஹூஸ்குக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்லுவான், அவங்கள ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, தேவையில்லாம சண்டை போட்டு சாவாதீங்கடா பண்ணி பாயலான்னு. அவங்களுக்கு ஈக்குவலா இவனால சண்டை போட முடியுமா என்ன? ஐயோ தாங்க முடியலையே, சரி நம்மளே போன்ட்டு போவான். எங்க அல்டி ஒரு சைடு கத்திட்டு வருவா. அட யமட்டோ என் மேல கைய வச்சிட்டால, அதனால உன்னை சம்பவம் பண்ணாம விட மாட்டேன்னு அவ்வளவு வெறி. இப்படி எல்லா பக்கமும் பரபரப்பு தாறுமாறா எகிரிட்டு இருக்குது. இனி இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.